என்ன முகையில் இங்க உட்காந்துருக்க? உள்ள வா. ஒன்றும் இல்லைண்ணே, அந்த சீனி பையன் வண்டி எடுத்துட்டு போயிட்டானே. வண்டி எடுத்து போயிட்டானா? என் சட்டியை கூட போட்டு போயிட்டான். அண்ணா ஒரு நிமிஷம், உங்க சட்டி எப்படின்னு அவனுக்கு பத்துச்சு? போடணும் முடிவு பண்ண பிறகு எவன் சட்டியா இருந்தானே, எவனையும் நம்பி எதையும் அவுத்து வைக்க முடியாது போல இருக்கு. ஓட்டுறதுக்கு முன்னாடி உருட்டை கட்டுக்கிற நம்பர். என்னடா வண்டியை தள்ளிட்டு வர? என்ன பண்றது, வர வழியில பழைய இரும்பு கடை கிடைக்கல. ஏய் ஒன்னதான்டா கேக்குறேன். என்ன 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 கேட்குற? வண்டியா வச்சிருக்க? பொறுப்பு வேண்டாம், பொறுப்பு வேணும். வண்டி வச்சிருந்தா பத்தாது, வண்டியில் பெட்ரோல் போட்டு ஃபுல் பண்ணி வைக்கணும். ஒரு ஆத்திர அவசரத்துக்கு ஒரு ஃபிகரை பார்க்குறேன், ஃபிகர் என்ன பார்க்குது? டக்குன்னு டாட்டா கட்டிட்டு போயிட்டா என்ன தோணும்? என்னடா தோணும்? அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணணும்னு தோணுமா இல்லையா? மாப்பிள்ள டைமிங் முக்கியம். இன்னைக்கு நடந்து போகிறவ சைக்கிளில் போக ஆசைப்படுறா, சைக்கிளில் போகிறவ பைக்கில் போக ஆசைப்படுறா, பைக்கில் போகவ காரில் போக ஆசைப்படுறா. இந்த சூழலில் உன் மாப்பிள்ள நான் எனக்கு ஒரு ஃபிகர் ஓகே ஆகி ஓ வண்டியில் உட்கார வச்சு 2 கியர் கூட சேஞ்ச் ஆகலை, பெட்ரோல் இல்லை. ஐயோ சாரிமா, திரும்பி ஆள்ல பார்த்தா இன்னொரு கார் லாவிட்டு போயிட்டேன். டேய் நான் கேட்டது வண்டியடா. டேய் எதுக்கு டென்ஷன் ஆகுற? பேசுவடா பேசுவ. மாப்பன இனிமேல்ட்டு வண்டியில கையை வச்சு பாரு, கையை வெட்டிடுறேன். வண்டி எப்ப பாரு எடுத்துட்டு போக வேண்டியது, பெட்ரோல் காலி பண்ணிட்டு வர வேண்டியது. கொஞ்சமாவது பெட்ரோல் போட்டு ஓட்டலாம் வண்டிய. இந்த மாதிரி ஃபிகரை ஃபாலோ பண்ணி பாரா, அப்ப தெரியுண்டா உனக்கு. வலிக்குதுடா மாப்பிள்ள, வலிக்குதுடா. அன்று அவனது குதிரை 4 கால் பாய்ச்சலில் சென்றது. குதிரை 4 கால் பாய்ச்சலில் தான் போகும், 12 கால் பாய்ச்சலையா போகும்? குதிரை எக்ஸ்பிரஸ் வேகத்திலையும் போகாது. அப்போ அது எக்ஸ்பிரஸ் இல்லை. சரி, இப்படியே எழுதுவான். அவனது குதிரை வேகத்திலேயே சென்றது. அவன் அவளுக்கு பறக்கும் முத்தம் ஒன்றை அனுப்பி வைத்தான். சே, என்ன கற்பனை. டாடி, பாட்டில் வாங்க பட்ஜெட் குறையுது. The root of the education is bitter, but fruit is very sweet. உங்களுக்கு சுகர் இருக்குன்னு எனக்கு தெரியும் டாடி. ஆனா ஏடா, எந்த சோப் போட்டு தவிர்த்தாலும் நீ வெள்ளையாக மாட்டேடா. படிப்புங்கிறது ஒரு மரத்தில் இருக்கிற வேர் மாதிரி, அது கசக்கத்தான் செய்யும். அது கொடுக்குற கனி இருக்க, அது இனிக்கும். அது நான் சொன்னதில்லை, அரிஸ்டாட்டில் சொன்னது. நீங்க சொல்ல மாட்டேன்னு எங்களுக்கு தெரியுமே, அடுத்தவங்க சொல்றத தானே சொல்லுவீங்க. உனக்கு அரிஸ்டாட்டிலே வந்து சொல்லணுமா? நெஞ்சுக்குள்ள தெரியாது. என்ன ஆசிரியரே, புதுசா பிரசவம் இருக்கா? அங்க என்ன லுக்கு ஓட்ட ஏற்றிட்டு வச்சுக்கிறேன்டியே. ஏதாவது பிரசவம் இருக்கான்னு கேட்டேன். ஏயா, ஒரு பொம்பளை கிட்ட கேட்குற மாதிரி கேட்குறீங்க. ஒரு கதாசிரியர்கிட்ட எப்படி கேட்கணும்னு உனக்கு தெரியாதா? அது தெரிஞ்சா ஏன் இங்கே வேலை பார்க்குறேன்? நீ எந்த வேலை செஞ்சாலும் இப்படி தான் இருக்கு. ஆனால் நீ போகிற வேகத்துக்கு ஒரு நாளைக்கு 4 கதை எழுதணும் போல இருக்கு. என்ன பண்ணுறது? இந்தா முன்னுரை மட்டும் எழுதியிருக்கிறேன், படித்து பார்த்து ஏதாவது கரெக்ஷன் தான் சொல்லு. முடிவுரை எழுதிடாத போ. போயிட்டானா? எதுக்கு அடிக்கிற? வரேன் வாயா, நீயே வந்து எதுக்கு சொல்லுங்கடா. பெரிய மனுஷன் கூட பார்க்காம என் பீடி கட்ட எடுத்தா குடிக்கிற? உன்னை போட்டா தாண்டா சரியா இருக்கும். அன்னைக்கு என்னடா என் ஜட்டி எடுத்து போட்டு எங்க இந்த டாடி எங்க போனே? எல்லாரும் அடிச்சு முடிச்சிட்டீங்களா? உங்களை யாரும் பாக்கலையே. எப்பவுமே காரணத்தை சொல்லி அடிங்கடா, தெரிஞ்சுக்கிட்டாவது அடி வாங்குறேன். உங்களை தான் கோவாலு கோவாலு வாடா விட மாட்டேன். தயவு செய்து சொல்றீங்கடா, இப்போ காரணத்தை சொல்லுங்கடா. சொல்லாம கொள்ளாம செல்போன் எடுத்துட்டு வந்து பாட்டா கேக்குற? பாட்டா இந்த அப்படிடா, இதுக்கு எவ்வளவு பேர் அடிக்கிறீங்களா? For calls to the dialed number, you should recharge your account free. ஏண்டா 300 ரூபாய்க்கு டாப் அப் பண்ணி வச்சிருந்தேன், ஃபுல்லா காலி பண்ணிட்டியா? அடிங்க, மறுபடியும் ஆரம்பிங்க. மறுபடியுமா?
நானும் இவனும் ஒரு ஃபுட்பால் மேட்ச்ல தானே ஃப்ரெண்ட் ஆனா அப்படி ஒன்றும் க்ளோஸ் இல்லை நாங்க. அங்கே இருந்தாலும் ரொம்ப பயமா இருக்குது. பார்க்குற திரும்ப செய்ய நான் இல்லை அப்படி பார்க்காதீங்கண்ணே. பயமா இருக்குண்ணே. நான் இல்லை எங்கடா பார்க்குறேன். என்னடா உனக்கு சத்தம் கிடைச்சு? இல்லையே. இல்லையா? நடந்த மாதிரியே இருந்துச்சு. ஏதோ வில்லங்க இருக்கு மாப்பிள்ள. நடக்கல, நடந்துரும் போல தோணுதுடா. நீ சொன்னது கரெக்ட் தான்டா. அங்க பார் வந்துட்டான் பங்காளி. சாரிம்மா, என் பேர் குணா. உன் கேரக்டர் தெரியாம உன்னாண்ட தப்பா பிகப் பண்ணிட்டேன். என்னாண்ட உன்னை பத்தி தப்பா சொன்ன அந்த நாதாரி மட்டும் கடிக்கிட்டோம். செம்ம கொயன்னு ஆக்கிடுறேன். இப்போ என்ன மன்னிச்சுக்கோன்னு சொல்லிட்டு போதா வந்தேன். மன்னிச்சிருமா. அதை அப்பவே மறந்துட்டேன். நீ ஒன்னா மறந்துடலாம், ஆனா அடிப்பட்ட என்னை காப்பாத்தி ஆஸ்பத்திரியில் சேர்த்த பத்தியா, அது எப்படி என்னால மறக்க முடியும்? அப்படி நான் மறந்தேன்னு வச்சுக்க, இந்த குணா மனுஷனே இல்லப்பா. இந்த நிமிஷத்துல இருந்து நீ நம்ம தோஸ்து. உன் ஃப்ரெண்டெல்லாம் இட்டுக்குன்னு நம்ம ஏரியாண்ட வர்ற. உனக்கு இன்னைக்கு பலான பாட்டிக்குது என்னன்றா? வாச்சா வர்றாமா? சரிக்கா, சரிண்ணே. அண்ணே ஒரு நிமிஷம். அது என்னண்ணே வண்டியில் இருக்குது நம்ம கட்சி கொடியா? ஒன்றும் இல்லைப்பா, நான் கொஞ்சம் சவுண்டான ஆளு. ஹியூமர் வாட்டர்மேன் தான். வாச்சாப்பா வர்றேன். இட்லி கட்டிட்டு இவ்வளோ பில்டப் பண்ணிட்டு போகிறேன். நீ என்கிட்ட பேசணும்னா ஃபோனுக்கு என்ன பண்ணுவ? ஏன்டா மச்சான்? மச்சான் கார்டன்ல உட்காந்துருப்பேன்னு பார்த்தா இப்படி கலர்ஃபுல்லாக உட்காந்துருக்கேன் மாப்பிள்ள. யாரு மாப்பிள்ள? அது ஒன்றும் இல்லை மச்சி, நானும் கவிதாவும் சும்மா காஃபி சாப்பிடலான்னு வந்தேன். சும்மாலாம் காப்பி கொடுக்குறாங்களா? எங்க? உன் பேலன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு, வந்து உட்காரியா? நான் எப்பவுமே நெல் பேலன்ஸ் தான் மாப்பிள்ள. என்னடா காலங்காத்தால செம்மம்பா இருக்க? காலையில் 6 மணிக்கு ஆரம்பிச்சிட்டியா? என்னடா ஒன்றும் தெரியாம மாதிரி பேசுற? இன்னைக்கு தலைவரோட பிறந்த நாள்ல. எந்த தலைவர்? 48வது வட்டம். யாரு? சீனி நான் தான்டா. இன்னைக்கு என்னோட பிறந்த நாள்ல வாங்கி வாயில ஊத்திட்டு அப்படியே ஜாலியா சுத்தலான்னு பார்த்தேன். மேன்ஸ்ல பூரா பிச்சைக்காரனா இருக்கேன். மாதா பிதா குரு தெய்வம் குணானுக்கு விட்டி ஒரு மிஸ்டு கால், அவ்வளவுதான். அலறிட்டு வந்தாரு, அள்ளிட்டு போயிட்டார். சரி சரி நான் கிளம்புறேன். ஏய் ஒரு நிமிஷம் இரு, நான் சொன்னேன்ல குணா. இது குணம் குறைச்சல் இல்லை. தெரியுமே, அன்னைக்கு உங்க கூட ஃபைட் பண்ணது இவர் தானே? இவர் தான். ஐயோ அந்த மேட்ரை வாரமா, ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இங்கிலீஷ் அதுக்கு அப்பால என்ன ஆச்சுன்னா, நோ எல்லாத்தையும் முகில் சொல்லிட்டாரு. ஏய் அப்படின்னா எல்லாத்தையுமே சொல்லிட்டானா? ஏன் சொல்லக்கூடாதா? மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. அண்ணே அதே அப்ப நமக்கு திருப்பி அடிச்சாச்சு. இந்த பாருங்க டேய், சிரிச்சது போதும். தலைவரோட பிறந்த நாளுக்கு என்ன வாங்கி தர போற? என்னடா மச்சான், புது செல்போன்டா, நேத்தே வாங்கிட்டு வந்துட்டேன். செல்போனா? எப்படி மச்சான் எனக்கு வாங்கி தரணும்? உனக்கு இப்படி ஒரு ஐடியா வந்துச்சு? பாவண்டா நீ, அடிக்கடி செல்போன் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுற, அதான் வாங்கிட்டு வந்தேன். ஓ வண்டியை நான் அப்பப்போ சுட்டு போய் கஷ்டப்படுறேன், அதுக்கு வண்டி வாங்கி கொடுத்துருவியா? ஏங்க அந்த செல்போன் அவர் எனக்காக வாங்கிட்டு வந்தாரு. நான் வேண்டான்னு சொன்னதுனால தான் உங்களுக்கு கொடுத்தாரு. ஆமா. ஏய் சுமார். ஆமாடா, ஒரு மேல் தூரம் நினைக்கிறேன். ஏ சும்மாரு, எல்லாம் பார்த்துட்டேன்டா. ஹலோ டார்லிங், ஐ நோ யூ ஆர் சாமத், ஹவ் டு யூ? ஏண்டா சிம் கார்டு போடாத போனா இருந்தா கூட பரவாயில்ல, சீலே ஓட்டிக்காத போனை வச்சுட்டு சீன் காட்டியா? வெக்கமா இல்ல உனக்கு? அண்ணே பேட்டரி டவுன் ஆயிடுச்சு, போலாமா? ஏங்க அதுல பேட்டரியே போடல. நான் சொன்னது இந்த பேட்டரி இல்ல, இந்த பேட்டரி. போலாமா? வத்தா முகில வரேன் தங்கச்சி, எல்லாருக்கும் பாய். உனக்கு வாங்கி இம்மா அந்த அளவு சரகு வாங்கிக்கின்னு சைடிஸையும் வாங்கிக்கின்னு ஏன் ஏரியா விட்டு உன் ஏரியாவுக்கு வந்துக்கிறேன். ஒரு கட்டசிக்காக சேஸ் பண்ண மாட்டேன் பத்தியா? அதிசயம் ஆனால் உண்மை, ஆச்சரியம் அதுவும் உண்மை. பா பேஸ்டா. இவ்வளவு நேரம் மூடிக்கிட்டே இருந்தீங்க, பேசுங்க. நீ மையாலுமே குடிக்கிறது இல்லையா? இதுல என்னங்க ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு? குடிக்கிறேன்னா குடிக்கிறேன்னு சொல்ல போறேன், இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல போறேன். ஏன்பா முக்கில
நீ குடிக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு நான் நம்புற மாதிரி ஒரே ஒரு ரீசன் சொல்லு. இதுல என்ன இருக்கு குணா? எல்லாமே எங்க அப்பா மேல வச்சிருக்க மரியாதை தான். கட்டுக்கணியாப்பா, வைன் ஷாப் போல எழுதி போட்ட வசனம் மாதிரி ஆயிடுச்சு. எவ்வளோ பெரிய விஷயத்த எவ்வளோ சிக்கனமாக எழுதிச்சிட்டானு பார்த்தியா? குடியை கெடுக்கும். இவன் குடும்பம் இவன் குடிக்கிறத கெத்துச்சு. என்னம்மா யோசிக்கிறானுங்க? நம்ம எழுதுனா இந்த மாதிரி வரமாட்டேங்குதே. சாக்ரட்டிஸாக இருப்பீங்களோ? என்னப்பா சொல்கிற நீ? நிறைய தத்துவமாக பேசுகிறீங்களே, இதை யூடியூப்பில் போட்டு வச்சிங்கன்னா உலகமே கப்புன்னு பிடிச்சிக்கிறமே. யூடியூப்பு, சைக்கிள் டியூப்பு, கார் டியூப்பு எல்லாமே எனக்கு ஒன்று தான். இந்த பஞ்சு பான்ஸுக்கு பாப்புலாரிட்டி எதுக்கு? அது சரிதான். ஊற்றி ஏற்று அத்தை விடுப்பா. அப்பாலிக்கு தென் சென்னையில் அசிஸ்டன்ட் கமிஷனர் தெரியும், வட சென்னையில் ஜாயிண்ட் கமிஷனர் தெரியும், மத்திய சென்னையில் டெப்டி கமிஷனர் தெரியும். இவ்வளோ ஏன் கமிஷனர் ஆஃபீஸ்லேயே கக்கூஸ் கைவரம்லேருந்து கமிஷனர் வரலையும் எனக்கு தெரியும். ஏன் மேன்சன் மேலே நின்னா சென்னையே தெரியும். ஏய் பொர்றா சொல்றா. கோப்பெருஞ்சோயன்னு ஒருத்தன். ரெட்டை குழந்தையா? ஒருத்தருக்கு ஒருத்தரா? இல்லடா, ஒருத்தன் நாடா. ஓ, பிசிராந்தியார்னு ரெண்டு பேர். ஒருத்தர் தான். சரியான ரவுசார் பாம்புலியா. அவங்க ரெண்டு பேரும் டிக்கஸ்ட் ஃப்ரெண்டு. நம்ம 3 பேர் மாதிரி. தண்ணி அடிக்கிறதுல நான் உங்களை என்னமோ ஏதோ இல்லை நினச்சேன். நீங்கள் ஓட ஓட வெட்டுவீங்க, குத்துவீங்க, ஆசிட் எடுத்து பசங்க மேலே அடிப்பீங்கன்னு பார்த்தா அதையும் மீறி உங்கள் மனசுக்குள்ள இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கே. பெரிய பெரிய வரலாறுலாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆனால் உங்களை பார்த்தா யாராவது அப்படி நினைக்க முடியுமா மாப்பிள்ள? முகத்தை பாரு மாப்பிள்ள, ஆடு மாத்திரை பிரிஞ்சு போன கொடை மாதிரியே இருக்கு. இவ்வளோ ஏன்னு கூடத்தில் சிக்கின செருப்பு எப்படி இருக்குன்னு தெரியுமா? அந்த மாதிரியே இருக்கு உங்கள் மூஞ்சியை பார்த்தா. உங்களை நேரில் உட்கார வச்சு ஒரு வாய் சோறு சாப்பிட முடியுமா? என்ன மாப்பிள்ள, முடியுமாங்கிறேன். உங்களால முடியுமாங்கண்ணே? நீங்க சொல்லுங்கண்ணே. உங்க யாராவது சவுண்ட் வர்றது? யாராவது எங்க அண்ணன் பான்ஸுக்கு முன்னாடி சவுண்டா கொடுக்கறது? அவர் யார் தெரியுமா? அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? இந்த மனுஷனை பார்த்தா சிட்டியே நடுங்கும்டா. வெளியடா. வெளியில வந்து பாருடா. எங்க அண்ணன் எத்தனை பேர் அடி வாங்கியிருக்காரு, எத்தனை பேர் அடி வாங்கியிருப்பாரு. பாட்டில் உடைச்சிட்டானுங்க. அடுத்தது நம்ம மண்டை உடைச்சிட போறானு. சரியா இருக்கு. என்னடா மன்னிக்கணும், பட்ஜெட் பற்றாக்குறை. கவர்மெண்ட் பட்ஜெட் கூட சரியாயிருடா, உன் பட்ஜெட் சரியாகாது. என்னமோ எழுதுற நோட்ல இருந்து 4 பேப்பர் கிழிச்சு கொடுக்குற மாதிரி கேட்குற. பணம்டா, கரன்சி. போன கதை புத்தகம் மட்டும் திரும்பி வந்துட்டு இருக்குது. டெபாசிட் பண்ணவனெல்லாம் திருப்பி கேட்டுட்டு இருக்கிறான். பணம் வேணுமாம்மா? பணம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. பா ஓடிப்பா. டாடி என்ன பார், என் கண்ண பார். பார்க்க மாட்டியா? என்ன மிரட்டுறியா? என்ன குட்டிக்கரணம் போட்டாலும் பணம் கிடையாது. குட்டிக்கரணம் போட்டா நடக்காது. குட்டியே கர்ணம் போட்டா நடக்கும்ல. பாத்துக்கலாம். புகழ் எல்லாம் இந்த மேன்ஷன் பூரா பறக்கட்டும். ராமே ஆண்டாளு ராவணே ஆண்டாளு எனக்கு கவலை இல்லை. ஆட்டம் பாட்டம் எல்லாம் பலமா இருக்கு. உங்க அப்பா வந்திருக்க தெரியுமா தெரியாதா? யாரப்பா? உங்க அப்பா தான்டா. எங்க அப்பாவா? எங்க இருக்காரு? எழுத்தாளர் ரூம்லயா? ஐயோ, அது பெரிய கொடுமையாச்சே. மச்சான் தமனாவனை பாரு. கனவு கண் எல்லாம் என் கை நாளே கிழிக்கப்படுறாங்களே. பையனை பத்தி எல்லாம் ஒன்றும் ஒரு பண்ணிக்காதீங்க. வாப்பா சீனு பாரு, உங்க அப்பா வந்திருக்காரு பாரு. எப்பப்பா வந்து? வாடா மகனே. நல்லா இருக்கேடா? நான் நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன்ப்பா. ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்க. வாங்க அங்க போய் பேசிக்கிறேன். இருப்பா, ஒரு வார்த்தை சொல்லு. வாங்கப்பா. ஐயா வரங்க ஐயா. டேய், உங்க அப்பாவுக்கு எல்லாம் சுட்டி காட்டு. சரிடா, வாங்கப்பா. என்ன மரியாதை குறையுது? சரிடா நானா, சரி டாடி நானா? இப்ப கேட்டோம்னா சரி டாடின்னு சொன்னேன்னு தான் சொல்லுவான். வணக்கம் தம்பி, நல்லா இருக்கீங்களா? அது திடீர்னு கட்சி மீட்டிங் வச்சுட்டாங்க. தலைக்கு 1000 ரூபா பிரியாணி, போக்குவரத்து செலவுலாம் தரேன்னு சொல்லிட்டாங்க. அதான் உங்ககிட்ட சொல்லாம கொள்ளாம வந்து சேர்ந்துட்டேன். உயிரே கட்டால் கொடுத்துருவாப்பா. அப்பப்ப அவசர அவசரத்துக்கு மொபைல் வண்டி ஓசி வாங்கிட்டு இருக்கேன். நீங்க பேசிட்டு வாப்பா.
வம்சமே அப்படிதான்டா. போன பொங்கலை கிடா வெட்ட போன கூப்பிட்டா இல்லையா? ஆமா. நீ நன்றி கேட்டவடா. நீ மறந்து என்னைக்கு மெட்ராஸ் வந்தியா நீங்க அன்னைக்கு மறந்து போயிட்ட. பேசாமடா. இந்த சப்ப கட்டு என்கிட்ட பேசாத. உன் பழக்க வழக்கம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. உன்கிட்ட பழக்க ஒரு நாய்கிட்ட பழகினா கூட நன்றியோட வாலாட்டிட்டு தெரிஞ்சிருக்கும். சும்மாறா நீ பேச்சு சும்மா என்ன சமாதானப்படுத்தாத. என்ன நீ பேசிட்டு இருக்க? நம்ம எவ்வளவு தூரம் படிச்சு எப்படி வாழ்ந்து என்னடா என் பேச்ச கொஞ்சம் கேளுடா. கேளுடா. பேச. இவரே பேச. இது வேண்டாம். உன் சகவாசம் வேண்டாம். பேச. ஏய் யாரா அவன்? சும்மா கேட்டியா? என் க்ளோஸ் ஃப்ரெண்டு சார். அது வரா மாப்பிள. நம்ம தங்கவேல் மாமா எப்பறா இருக்காரு? எந்த தங்கவேலு? அதான்டா ஊர்ல ஐசி ஊத்தி வேற நொண்டி நடந்துக்கிட்டு. அவனா? அவர்தான். வண்டியில வெளியில போய். யார் வண்டியில? அவன் வண்டியில தான். என்னது வண்டி வாங்கிட்டானா? ஆமா. ஏடா மாப்பிள சொல்ற? ஒரு வார்த்தை சொல்லல. என்ன டேய் அவன் வண்டி வாங்கிருக்கு உனக்கு தெரியாதா? தெரியாதாடா மாப்பிள. அவன் எப்ப கார் வாங்கினா அப்பவே வண்டி வாங்கி. என்னது கார் வாங்கிட்டானா? ஏடா மாப்பிள சொல்ற? டேய் அது விட உனக்கு தெரியாதா? ஐயோ தெரியாதேடா. ஊர்ல பழைய சோறு கிடைக்க அலைஞ்ச பரதேசி போய் அவன் இன்னைக்கு கார் வாங்கிட்டான். சந்தோஷமா இருக்கடா. எப்படா வாங்கினா காரு? நீ எல்லாம் ஃப்ரெண்டாடா? ஏன்டா அவன் ஃப்ரெண்ட் எதை தெரிஞ்சுக்கிறாங்க நீ இது கூட தெரிஞ்சுக்க மாட்டியா? சொல்லியடா அவன். டேய் எப்ப இடம் வாங்கினா அப்பவே கார் வாங்கிட்டான்டா. இடம் வேற வாங்கிட்டானா? ஆமா. மெட்ராஸ்லயா? என்னடா ஆச்சரியம். சொந்த ஊர்ல புதைக்கிறதுக்கு சொந்த நிலம் இல்லாத நாய். டேய் செத்தா புதைக்க சொந்த இடம் தேவையில்லை. சரிடா மாப்பிள. நம்ம தங்கவேலு ரொம்ப சந்தோஷமா இருக்கான்ல? அது போதும். உடா மாப்பிள. சந்தோஷமா இருக்கான்ல? என்னத்த சந்தோஷமா இருக்கேன். ஏண்டா ஏண்டா மாப்பிள சொல்ற? அந்த குடும்பமே உறைஞ்சு போச்சுடா. என்னைக்கு அவன் பொண்டாட்டி செத்துச்சோ அன்னிலிருந்தே அந்த குடும்பம் சர்வநாசமா போச்சு. யாரு? அந்த பள்ளி மிக்காளா? ஐயோ அண்ணன் அதை பொண்டாட்டிலே சொல்ல முடியாதுல. அப்படி கிளி மாதிரி இருப்பாங்க. சிரிச்சா அப்படி ஐஸ்வர்யாவை உரிச்சு வச்ச மாதிரி இருப்பாங்கல்ல. யாரு கூப்பிட்டாலும் போவாங்க. என்னது யாரு கூப்பிட்டாலும் போவாளா? அப்படி ஒரு கருமா அது? ஐயோ அண்ணா யார் நல்லது கெட்டது கூப்பிட்டாலும் போவாங்கன்னு சொன்னானே. அப்படி சொல்லு. சரி அவன் எப்படி செத்தா? அது தெரியாதா உனக்கு? அந்த மூத்த பொண்ணு அவ பேர் என்ன? செல்வி. 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 அவ ஒருத்தனை சொல்லாம கொள்ளாம கூட்டிட்டு ஓடிட்டா. சொல்லாம ஓடி போயிட்டா? ஏண்டா ஓடுறவ சொல்லிட்டாடா போவா? சரி ரைட்டு. எப்படியோ பரவாயில்ல. அந்த கடைசி பையன் இருக்கானே யாரு? கணேசன். அவனா நல்லா இருக்கான்ல? டேய் எப்பறம் நல்லா இருப்பேன்? எப்பறம் நல்லா இருப்பேன்? குடும்பமே போன எல்லாம் சந்தோஷத்துல சோகத்துல அவன் எப்ப கார் வாங்கினா அதே கார பிள்ளை ஏற்றி கொண்டு விட்டான். இல்லடா மாப்பிள சொல்ற. ஆமாடா. என்னென்ன பண்றது? ஐயோ எப்ப போனாலும் கோழியா இருக்கிற அதான் இருக்குன்னு சொல்லு. ஒரு பில்டப் பண்றான். மாப்பிள ஒரு எது ஏத்திக்கடா. ஏய் சலப்பண்ணி போய் ஊர்க்கா வாங்கிட்டு வாடா. யாரடா ஊருக்கு வாங்கிட்டு சொன்ன? என் ஃப்ரெண்ட் இது தெரியாதவங்க கேட்டுட்டானே. டேய் யாரை பத்தி யாரான்னு கேட்ட நீ? அவர் யார் தெரியுமா? எவனா இருந்தா எனக்கு இல்லடா. ஏய் மாப்பிள இருக்கானே. டேய் டேய் அவர் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமாடா? இந்த மேன்ஸுக்கு அவர்தான் சொந்தக்காரர். எங்களுக்கு மாதா வேத்துக்கிட்டே சொல்லுவானோ தெய்வம் எங்க எல்லாத்துக்கும் அவர் தான்டா. அவரை பார்த்து ஏடா கேள்வி கேட்டா? உன்னைய செருப்படுத்து அடிச்சா இல்லடா. அவர் செருப்படுத்து அடிச்சா உங்களுக்கு அறிவு வரும். கலெக்டுக்குன்னு உங்க செருப்பு. அப்ப ஏடா சேர்க்கிறது? ஏன் செருப்பு நான் அடிக்கிறேன்டா அவரை. சுமார் சங்க ஊத்தி அடிக்க பாத்தியா? தெரியாம பேசிட்டானே. மன்னிச்சுங்க. ஐயப்பா எல்லாம் கொண்டாடறா. என் மேல கை வச்சிரடா. டேய் நான் யார காட்டறடா நானே இப்பயே. அந்த கோட்டை அடிச்சிட்டு உங்கள அப்படியே இப்ப என்ன பிரச்சனை? உங்களுக்கு நான் மகனா இருக்கதே. ஊருக்குள்ளார போய் கேட்டு பாருடா. உன்னால எனக்கு பிரச்சனையா என்னால உனக்கு பிரச்சனை? டாடி என் ஃப்ரெண்ட் வேலை விஷயமா பாம்பே வர சொல்லியிருக்கேன். இப்போ எனக்கு நீங்க பணம் கொடுத்தீங்கன்னா நான் பாட்டுக்கு பஸ் ஏறி போய்கிட்டே இருப்பேன். அதுக்கு உனக்கு பணம் வேணும். ஆமா. எவ்வளவு இருக்கு? அதை மட்டும் கரெக்டா சொன்னேன்னு வச்சுக்க, இங்கேயே கொல்லி வச்சு பணத்தை எடுத்துட்டு போயிருவேன். இந்தா எடுத்துட்டு போ. ஐயோ எடுறா. குனிஞ்சு கூட எடுக்க மாட்டியா? குனிஞ்சு பழக்கம் இல்ல டாடி. டாடி மறுபடியும் என்ன பாக்குற? தேர் முன்னதான் கொஞ்சம் கேப் விட்டா தோஸ்தே மந்துறானுங்கப்பா. ஏய் சீனே சொல்றா மச்சான். நான் பொழுதும் பிஸியா இருக்கறேன். ஐ அம் சாட்டிங் பாம்பே ப்ளீஸ். அப்படியா? ஆமா. நான் அம்பானி ஆகணும். எஸ். ஆமா. ஐயே அப்பால ஓகே. நேடா அது துக்கடா பையன் சாட்டிங் மீட்டிங் பேசினுக்கிறான். எங்களெல்லாம் கேப் மாதிரி